exercise 7th standard term 3 exercise 2.3 இது வந்து part 2 part 1 வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து part 2 ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Ismail orders a collection of beads. He received 50 beads in all. Out of that 15 beads were broken. Find the percentage of broken beads. Find the percentage of brown beads. ஸோ இவன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா 50 beads வந்து டோட்டலாக வாங்கியிருக்கான். அப்போது வந்து டோட்டல் எவ்வளோ, given total beads is equal to 50. ஓகேவா. அதில் வந்து 15 beads were maroon. brown வந்து எவ்வளோ, brown கலர் வந்து brown beads is equal to 15. find the percentage of brown beads. ஓகேவா. அப்போது percentage is equal to fraction into 100. so is equal to fraction எழுதும்போது என்னது, கீழே வந்து டோட்டல் இங்கே எவ்வளோ 50, இந்த 15 வந்து மேலே into 100. 150 50 வந்து 1, இது வந்து என்னது 2. இங்கே வந்து percentage is equal to 15 into 2 percentage. 15 into 2, 5 2s are 10, 0, balance 1, 1 2 is 2, 2 plus 1 is 3 is equal to 30%. இதுதான் ஆன்சர். 7th sum. 7th question என்ன கொடுத்துருக்காங்க, ராமு ஸ்கோர் 25 out of 20 out of 25 in English. ஃபஸ்ட்டு given எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பையன் எத்தனை மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இங்கிலீஷ் 20 out of 25. அப்போ இதை ஃப்ராக்ஷனில் எழுதும்போது 20/25. ஸோ அதே மாதிரி சயின்ஸ் 30 out of 40 is equal to 30/40. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் தான் மேக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 68 out of 80 is equal to 68/80. இப்போ இதில் வந்து நம்ம கிவன் எழுதிட்டோம். கிவனில் என்ன எழுதியிருக்கோன்னா, அவனோட டோட்டல் ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு எழுதியிருக்கோம். ஆனால் இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன் விச் சப்ஜெக்ட் ஹிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பெஸ்ட். அவங்க வந்து இந்த 3ல் எந்த மார்க் வந்து அவனோடதில் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடலாம், பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஃப்ராக்ஷன் பை சொல்யூஷன். இங்கிலீஷ்க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷன் இன்ட்டு 100. ஸோ 20/25 into 100 percentage is equal to 4 5s are 20, 5 5s are 25, again 1 2 0 is equal to 4 into 20%. 4 2s are 8, so 80%. அதே மாதிரி சயின்ஸுக்கு சயின்ஸ் is equal to 30/40 into 100, fraction into 100.
So 0 0 cancel, 1 4 is 4, 25 is equal to 3 into 25 percentage is equal to 575 percentage. அதே மாதிரி மேக்ஸுக்கு மேக்ஸ் is equal to 68 by 80 into 100. Four, 5, 2, 3 2s are 6, 4 2s are 8, again 1, 1 2 is 2, 7 is equal to 17 into 5, 17 into 5, 5 7s are 35, 5 balance 3, 8 is equal to 85%. ஓகேவா? இப்போ இதில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜாக ஃபஸ்ட்டு வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதான் ஹையஸ்ட் அப்படி தான் நான் ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் எழுதுகிறேன். ஸோ 85%, அப்புறமா 80%, அப்புறமா 75%. அப்போ அது பெஸ்ட் எது? தி பெஸ்ட் percentage is equal to 85%. இதான் ஆன்சர். Peter requires 50% to pass. If he gets 280 marks and fails short by 20 marks, what will be the maximum mark to be mark of the exam? இப்போ வந்து ஒரு பையன் பீட்டர், அவன் பீட்டரோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, அவன் எடுத்திருக்க டோட்டல் மார்க்ஸ் வந்து 280. அதில் வந்து ஃபால் ஷார்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இன்டர்னல் மார்க் உண்டுல்ல, அதான் என்னது ஃபால் ஷார்ட். ஓகேவா? ஸோ இன்டர்னல் மார்க் எவ்வளோ? 20. இது வந்து கிவன். பீட்டர் ரிக்வெஸ்ட் 50% ஆஃப் மார்க். அவன் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து கவர் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறது தான் என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து டோட்டல் கொடுக்கல, அவனோட டோட்டல் தான் கொடுத்துருக்காங்களே தவிர மொத்த டோட்டல் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போது நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். சொல்யூஷன். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே அவனோட மார்க் தான். ஸோ இது அவனோட மார்க் ரெண்டையுமே என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு டோட்டல் மார்க்ஸ் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 280 + 20 இஸ் ஈக்குவல் டு 300. இதை வந்து கெட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. டோட்டல்னு போட்டால் அப்புறம் குழம்பிடும். ஸோ அதுக்காக கெட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அவனோட மார்க் அவன் எவ்வளோ எடுத்திருக்கான்? 280. அதில் வந்து இன்டர்னல் மார்க் வந்து 20. ஸோ வந்து இது ரெண்டும் சேர்ந்து 300 வந்து அவனோட என்னது டோட்டல் மார்க்ஸ். இது வந்து இப்போ பீட்டர் ரிக்வெஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் டு பாஸ். அவன் வந்து 50% மார்க் வந்து பாஸ் ஆகிறதுக்கு தேவை, அது எடுத்திருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆனால் டோட்டல் எவ்வளோன்னு அவங்க என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 50% அவன் எடுத்திருக்கானா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு 50 வந்து நார்மலாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ 50/100. அவனோட டோட்டல் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு டோட்டல் தெரியாது. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து அவனோட ரிக்வயர் மார்க்ஸ் ஆனால் நம்மளுக்கு தெரியும். நம்ம டோட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிக்வயர்ஸ் மார்க்ஸை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணிடலாம், நம்ம டோட்டல் மார்க்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து
சாரி தப்பாக எழுதிட்டேன். இது வந்து அவனோட 50%. ஓகே, அவன் 50% மார்க் எடுத்திருக்கானாங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து இங்கே வந்து நம்மளோட டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம் இஸ் ஈக்குவல் டு அவனோட ரிக்வஸ்ட் மார்க்ஸ் எவ்வளோ, அந்த 300. ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இது 1, இது வந்து 2. நம்மளுக்கு வந்து டோட்டல் மார்க் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கும் போது இது என்ன பண்ணணும், நேராக இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டோட்டல் எக்ஸாமினேஷன் மார்க் இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 600. ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ, 600. ஆனால் அவன் வந்து என்னது 50% எடுத்திருக்கான். ஸோ என்னது டோட்டல் மார்க் இஸ் ஈக்குவல் டு 600. இதான் 9th sum. Kyle scored 225 marks out of 500. அப்போது given எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. given அப்போது ஃபஸ்ட்டு ரிவிஷனில் கைலோட மார்க் எவ்வளோ, 225 out of 500. ஸோ அதோட பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் நம்ம நார்மலாக கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 225/100. அதே மாதிரி செகண்ட் ரிவிஷனுக்கு அவளோட டோட்டல் எவ்வளோ, 265 out of 500 is equal to 265/500. இப்போ 2 மார்க் எழுதியாச்சு. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் இன் ஹர் ஸ்கோர். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவளோட டோட்டலில் அவள் வந்து எவ்வளோ மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இதோட 2ஓட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்னா சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 265 minus 225 is equal to 265. இங்கே 225, 5ல் 5 போனால் 0, 6ல் 2 போனால் 4 அண்ட் இங்கேயும் 0. ஸோ 40. ஸோ அவள் வந்து டோட்டல் மார்க் அவள் வந்து இன்க்ரீஸில் எவ்வளோ எடுத்திருக்கா, 40. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 40/500 இன்ட்டு 100. ஏன் போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 500 தான் என்னது அவளோட டோட்டல். நம்ம ஃப்ராக்ஷன் இன்ட்டு 100% கண்டுபிடிக்கிறதுக்கு போடுவோம். ஃப்ராக்ஷன் அங்கே வந்து டோட்டல் என்னது 500. அவளோட வந்து இன்க்ரீஸ்டு மார்க் எவ்வளோ, 40. ஸோ இங்கே வந்து நம்மளோட மல்டிப்ளிகேஷன் 100. ஸோ இதையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1, இங்கே 40, அகெயின் இட்ஸ் 8 5s are 40 is equal to 8%. இதுதான் ஆன்சர். 10th sum. Roja earns ₹18,000 per month. She utilized her salary in the ratio of 2:1:3. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா 18,000 ரூபாய் சேலரி வாங்குறா. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து கிவன் எழுதிடலாம். கிவன் earned amount is equal to ₹1800. ஓகேவா, 18,000. ஆனால் அவன் எதுக்கெல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணுறான்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 2:1:3. அவள் 3 விஷயத்துக்காக அந்த அமௌண்ட்டை வந்து அவள் ஸ்ப்ளிட் பண்ணுறா. ஸோ அந்த 3 விஷயம் என்னெல்லாம்னா ஃபஸ்ட் வந்து எஜுகேஷன். ஸோ டோட்டலாக அவள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது வந்து 3. ஸோ இது வந்து ரேஷியோவில் இருக்குது. ஸோ அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் ரேஷியோ is equal to 2 + 1 + 3 is equal to 6. ஓகேவா, அவள் சேலரியாக 6
பிரிச்சிருக்கா, அந்த 6 பங்கு எப்படி இருக்குது, அவளோட வந்து எஜுகேஷனில் அவள் வந்து டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பார்ட்டுக்கு அவள் வந்து எவ்வளோ வந்து அதை வந்து செலவு பண்ணுறா அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து எஜுகேஷன். ஸோ 2 நம்ம பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃப்ராக்ஷன் எழுதிடலாம். 2/6. இந்த டோட்டல் வந்து ரேஷியோ எவ்வளோ 6. ஸோ அது வந்து அந்த 6 இன்ட்டு 180. எத்தனை பர்சன்டேஜாக அவள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோவை இது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவள் வந்து எஜுகேஷனுக்கு 2/6 யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணலாம். 1 6 is 6, இங்கே 3, சாரி ஆமாம் 3 6 are 18. ஸோ அந்த 3 zeros அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 6000. அப்போ அவள் எஜுகேஷனுக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறான்னா 60,000 யூஸ் பண்ணுறா. இதை வந்து இப்போ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிடலாம். பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அவள் யூஸ் பண்ண அமௌண்ட். ஸோ அது வந்து ருபீஸில் எழுதினா 6000 பை டோட்டல் 18,000. அவனோட சேலரி எவ்வளோ 18,000 இன்ட்டு 100. ஸோ இது 3 0, இந்த 3 0 போயிடும். இங்கே 1, இங்கே 3 is equal to 100 by 3. இங்கே 3, இங்கே 3, இங்கே 9, 1, again 0, again இங்கேயும் 3, இங்கே 9, 1. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே மறுபடியும் 3, இங்கே 0, இங்கே 9. ஸோ இட் கண்டினியூஸ், இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சு 33.3%. அவள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கா, 33.3% யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து எஜுகேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இனி அவளோட சேவிங்ஸ் வந்து அவள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, savings is equal to 1/6 into rupees 18,000. ஓகேவா, அவள் சேவிங்ஸுக்கு யூஸ் பண்ணது எவ்வளோ 1/6 into 18,000. ஸோ அகெயின் இதையும் கட் பண்ணிடலாம். இங்கே 1, இங்கே 3 is equal to rupees 3,000. அவளோட சேவிங்ஸுக்கு அவள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான்னா 3,000. ஸோ இதை வந்து இப்போ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிடலாம். பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ் is equal to 3,000 by 18,000 into 100. So cancel 1 3 is 3, again இங்கே 6 3s are 18. 2 tables கட் பண்ணலாம். 3, again இங்கே 50. ஸோ டிவைட் பண்ணிடுங்க. 50, இங்கே 3, 1 3 is 3, இங்கே ரிமைனிங் 2, இங்கே 0, 6 3s are 18. அகெயின் இங்கே ஒரு 2, இங்கே ஸோ பாயிண்ட், இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் இங்கே 6, இங்கே 18, இங்கே 0. ஸோ இட்ஸ் கண்டினியூஸ். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இட் ஹேஸ் நோ எண்ட்ஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 16.66% ஆர் இங்கே 6 6ன்னு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 5க்கு பெரிய நம்பர். ஸோ இது என்ன பண்ணிடலாம், 16.7% அப்படின்னு போடலாம்.
அகெயின் அவள் அதர் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறா. ஸோ அதர் எக்ஸ்பென்ஸ் is equal to 3/6 into 18. So again 1 3 is 3, 2 3s are 6, again inga 1, 9,000. Okay va. So percentage is equal to 9,000 by 18,000 into 100. 1 9 is 9, 2 9s are 18, again 1 2 is 2, here 5, here 0 is equal to 50%. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஆன்சர் is equal to எஜுகேஷனுக்கு அவள் யூஸ் பண்ணால் பர்சன்டேஜ், எஜுகேஷன் is equal to 33.3%. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் is equal to 16.7%. அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சிவ் is equal to 50%. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.